நம்ம எல்லாருமே கனெக்டடாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்மளோட சாய்ஸஸ்லேருந்து மோட்ஸ்லேருந்து நம்மளோட ஹேபிட்ஸ் வரைக்கும் முழுசாக நம்மளோடது கிடையாது. அதில் பாதிக்கும் மேலே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தும் நம்மளை சுற்றி இருக்கிற பீப்புள் கிட்ட இருந்தும் நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறோம். 2007 நிக்கோலஸ் கிறிஸ்டகிஸ் அண்ட் ஜேம்ஸ் ஃபாலர் அப்படிங்கிற 2 பேர் சேர்ந்து 12,000 பீப்புளை வச்சுட்டு ஒரு ஸ்டடி பண்ணாங்க. அதில் என்ன தெரிஞ்சு அப்படின்னா, நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்துட்டு அன்ஹெல்தியாக வாழ்ந்து குண்டாகிறாங்க அப்படின்னா நம்ம குண்டாகிறதுக்கான சான்ஸ் 57% இன்க்ரீஸ் ஆகுதாமா. பட் அதை விட ஷாக்கிங் என்னன்னா, உங்களோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு வந்துட்டு குண்டாகிறாரு அப்படின்னா நீங்கள் குண்டாகிறதுக்கான சான்ஸ் வந்துட்டு ஸ்டில் 20% இன்க்ரீஸ் ஆகுதாமா. ஈவன் நீங்க உங்களோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டை பார்த்ததே இல்லைனா கூட நீங்க குண்டாகிற சான்ஸ் வந்துட்டு 20% இன்க்ரீஸ் ஆகுது. என்ன நீங்க பார்க்கலனா உங்க ஃப்ரெண்ட் பார்த்திருப்பாரு, அவர்கிட்ட இருந்து சில குவாலிட்டிஸ் அடாப்ட் பண்ணிருப்பாரு, நீங்க அவர்கிட்ட இருந்து அடாப்ட் பண்ணிப்பீங்க. இது வெயிட் பத்தி மட்டும் கிடையாது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஸ்மோக்கிங்கை குவிட் பண்றாரு அப்படின்னா நீங்க ஸ்மோக்கிங்கை குவிட் பண்றதுக்கான சான்ஸ் வந்துட்டு 36% இன்க்ரீஸ் ஆகுது. உங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு டிவோர்ஸ் வாங்குறாரு அப்படின்னா நீங்க டிவோர்ஸ் வாங்குறதுக்கான சான்ஸ் வந்துட்டு 75% இன்க்ரீஸ் ஆகுது. உங்களோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் டிவோர்ஸ் வாங்கினா கூட நீங்க டிவோர்ஸ் வாங்குறதுக்கான சான்ஸ் வந்துட்டு 33% இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்துட்டு அவங்க பண்றாங்க அப்படிங்கறதுக்காக அப்படியே காப்பி பண்றது கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருமே டிவோர்ஸ் வாங்காதப்போ அந்த டிவோர்ஸ் அப்படிங்கிற டாபிக்கே வந்துட்டு ஒரு மாதிரி டேபுவா இருக்கும். என்னதான் அன்ஹாப்பியான வாழ்க்கை வாழ்ந்தாலும் போய் டிவோர்ஸ் வாங்கணும் அப்படின்னா வந்துட்டு அது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். பட் ஒருவேளை உங்க ஃப்ரெண்ட் வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டார் அப்படின்னா அந்த மாதிரி அன்ஹாப்பி மேரேஜ்ல இருந்து வெளியே வரது அவ்வளவு பேடா ஃபீல் ஆகாது. அஃப்கோர்ஸ் இது வந்துட்டு ஃபாரின் டேட்டா. நம்ம ஊர்ல வந்துட்டு எக்ஸாக்டா 75% இன்க்ரீஸ் ஆகுமான்னு எனக்கு தெரியல. பட் பேட்டர்ன் இதுதான். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம மற்ற பீப்புள் கிட்ட இருந்து அடாப்ட் பண்ணிப்போம். நம்ம எவ்வளவு எம்பேத்தட்டிக்கா இருக்கோம், எவ்வளவு சம்பாதிக்கிறோம், எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றோம், எவ்வளவு ஜெனரஸா இருக்கும், ஹாப்பியா இருக்கிறது, சோகமா இருக்கிறது, அவங்களோட வொக்காபுலரின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இனிமேல் வந்துட்டு யாராச்சும் ஒருத்தர் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறீங்க, கனெக்ஷன் மேக் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அவங்க இருக்கிற பேட் ஹேபிட்ஸ்னாலும் சரி, குட் ஹேபிட்ஸ்னாலும் சரி, ஒரு சர்டன் பர்சன்டேஜ் நீங்களும் அடாப்ட் பண்ணிப்பீங்க, தெரிஞ்சோ இல்லை தெரியாமலோ.